வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ நம்ம யூடியூப்பில் வழியாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர் இந்த எல்லா கடைகளில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணாதீங்க. வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராடக்ட் வந்து நம்மள்ட்ட சேல் ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு எதனா என்கொயரி தேவைப்படுது, எதனா ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ அது பிராண்ட் நியூவாக இருந்தாலும் சரி, யூஸ்டு ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். எங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு வீடியோக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வீடியோ போட மாட்டேங்கன்னு கேட்குறாங்க ஒரு சில ப்ராடக்ட்டை. பட் ப்ராடக்ட் எல்லாமே வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நிறையா விற்கிறதுனால நம்மளால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட கான்டாக்ட் நம்பரை ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சேல்ஸ் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ டோட்டலாக 3 கேட்டகரியாக நம்ம எடுத்துருக்கிறோம் ஸ்டீரியோவில். ஸோ ஒன்று பார்த்துட்டிங்கன்னா ப்ரீயன் பவர் நம்ம எடுத்துருக்கிறோம். இன்னொன்று பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம எடுத்துருக்கிறோம். தேர்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ வாங்க இந்த 3 ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரோட்டல் பிராண்டில் ப்ரீயன் பவர் ஆம்பிளிஃபையர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக ஸ்டீரியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு சில பேர் பார்த்துட்டிங்கன்னா விஷயம் தெரிஞ்சவங்க ப்ரீயன் பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய ஆடியோ குவாலிட்டி ப்ரீலேருந்து எடுத்து நீங்கள் பவரில் கொடுக்குறதுனால டீட்டெயில் உங்களால் நல்லாவே எதிர்பார்க்க முடியும். சர்ப்ரேஷனும் உங்களுக்கு வந்து பெட்டராகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ப்ரீயன் பவர் வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் லாஸ்ட் டைம் எங்ககிட்ட ப்ரீயன் பவர் ஆம்பிளிஃபையர் நிறைய இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. எங்களுக்கே வந்து ப்ராடக்ட் நிறைய கிடைக்கிறது கிடையாது. ஸோ ரொம்ப டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீயன் பவர் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம எடுத்து வந்திருக்கிறோம். ஸோ ரோட்டல் பிராண்டில் ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபையரும் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ ப்ரீ ஆம்பிளிஃபையரோட மாடல் நம்பரை பார்த்துட்டிங்கன்னா RC970BX. ஸோ பவர் ஆம்பிளிஃபையரோட மாடல் நம்பரை பார்த்துட்டிங்கன்னா RB980BX. டோட்டலாக ரெண்டுமே ரோட்டல் பிராண்ட் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீ ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேஸ் டேபிள் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இன்புட் அப்படின்னு பார்க்கும்போது அனலாக் இன்புட் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது அவுட்புட்னு பார்க்கும்போது 4 ப்ரீ அவுட் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது யூஸ்வலாக ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபையரில் பார்த்துட்டிங்கன்னா ஒரே அதாவது எல்ஆர் அவுட்புட் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 எல்ஆர் 2 ஆர்ஆர் கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி 2 அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர். பவர் ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 RC இன்புட் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ohmஸில் 120 வாட்ஸ் உங்களுக்கு ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 120 + 120 அப்படி ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே ஒரு 6 ohms 4 ohms யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாட்டேஜ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இதனுடைய ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையரை விட இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் கேட்கும்போது பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் தான் நம்ம இதை சூஸ் பண்ணி இதில் கொண்டு வந்திருக்கிறோம். ரெண்டுமே நல்ல கண்டிஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டீரியோ அதாவது 2.0ல் ரன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஸோ இதை நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து கூட எடுக்கலாம். இதனுடைய ப்ரைஸிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 44,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். ரொம்ப ரேர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ப்ரீயன் பவர் ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறதே இல்லை. தேவைப்படுறவங்க எடுத்துக்கோ. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கென்வுட் பிராண்டில் ஒரு ஸ்டீரியோ பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர் மாடல்னு சொல்லுவோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கென்வுட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்படி கிடைச்சாலும் வாட்டேஜ் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கென்வுட்டில் இந்த ப்ராடக்ட்டோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேசிக் M2 அப்படிங்கிறது தான் இதோட மாடல். டோட்டலாக 2 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் தான். ஸோ இதோட வாட்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா 220 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க 8 ohmஸில். ஸோ நீங்கள் 2 சேனல் யூஸ் பண்ணும்போது பர் சேனலுக்கு 220 இன்னொரு சேனலுக்கு 220 அப்படி ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே நீங்கள் 4 ohms 6 ohms ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாட்டேஜ் அதிகமாக ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட THD லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 0.004ல் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 0.004 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு THD லெவல் தான். கொஞ்சம் கூட உங்களுக்கு நாய்ஸோ அந்த டிஸ்டார்ஷனோ இல்லாத அளவுக்கு இது வந்து மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்புட் அப்படின்னு பார்க்கும்போது RC இன்புட்டை கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் லைனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பனானா சாக்கில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் நல்ல ஒரு மின் கண்டிஷனில் இருக்குது. இதை நீங்கள் ஸ்டீரியோக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு ஏவி ரிசீவருக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு பவர் ஆம்பிளிஃபையராக நீங்கள் வந்து ப்ரீ ப்ராசருக்கும் யூஸ் பண்ணலாம். மல்டிபிளாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் தான் இந்த ஒரு மாடல் நாங்கள் சொல்ல முடியும். ஸோ இதோட ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 25,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம எடுத்துருக்குது கேம்பிரிட்ஜ் ஆடியோ. கேம்பிரிட்ஜ் ஆடியோவில் இதோட மாடல் நம்பரை பார்த்துட்டிங்கன்னா A1. ஸோ ஒரு ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். டோட்டலாக 2 ப்ராடக்ட் நம்மளுக்கு இதில் வந்திருக்கு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 8 ohmஸில் 25 + 25 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 25 வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே உங்களுக்கு பவர் அவுட்புட் கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஒரு ஏவி ரிசீவரில் ஒரு 100 வாட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியதான் ஒரு ஸ்டீரியோ இன்டெகிரேட்டரில் 25 வாட்ஸ் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பவர் உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ அடிஷ்னலாக பார்க்கும்போது RCA இன்புட் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வால்யூம் கண்ட்ரோல், பேஸ் ட்ரபிள் கண்ட்ரோல், பேலன்ஸ் கண்ட்ரோல் இது எல்லாமே உங்களுக்கு இன்பில்டாகவே கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் வேணும். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த 2 ப்ராடக்ட்டோட பிரைசிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு யூனிட் 8500க்கு நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோ. இந்த 3 ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நல்ல மின் கண்டிஷனில் தான் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கணும், டெமோ பார்த்து எடுக்கலாம். ஸோ இந்த கேட்டகரி பொறுத்தவரைக்கும் புக் ஷெல்ஃபில் யூஸ் பண்ணலாம், டவர் ஸ்பீக்கர்ஸில் யூஸ் பண்ணலாம். எந்த விதமான கேட்டகரி ஸ்பீக்கர்ஸ்லையும் நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டோட பிரைசிங் டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ராடக்ட்டோட சந்திக்கலாம். பாய்.